ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பூஜா கோகுல்ராஜ் சேனல். நாங்கள் இன்றைக்கி ஒரு 4:30 அளவுக்கு தாங்க கிளம்பியிருந்தோம். வீடூர் டேம் போய் மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் போனது. அதுக்கப்புறம் இன்றைக்கி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணி நிறையா இருக்குது, அதனால் பார்க்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நம்மளும் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இது 1 வீக்காக பிளான் பண்ணி இன்றைக்கி தான் போக முடிஞ்சது. போகிறப்ப கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வீடூர் டேம் கிட்டே வந்துவிட்டோம். வந்து என்ட்ரன்ஸ்லேயே நல்லா வீடியோ எடுத்துகிட்டு பசங்களோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. எப்படி இருக்கு? அப்புறம் பசங்க நல்லா சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். தென் நெக்ஸ்ட்டு அங்கே போயிட்டு மெயினாக அந்த தண்ணி வெளியில் விடுவாங்கள்ல, அந்த இடத்த போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். பசங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் கீழே தான் பார்க்கு, அப்புறம் கீழே தான் அந்த தண்ணி வர இடம்லாம் இருக்குன்ட்டு பார்த்தோம். அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளும் அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே போயிருந்தோம். இப்படி தாங்க இருந்துச்சு. அங்கே நிறைய தும்பிலாம் பறந்துட்டு இருந்துச்சு. நான் தும்பியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் இப்போ ரேராக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பசங்களை காமிச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்க்குக்கு போயிட்டு பிரதிஷா தான் அந்த எல்லாத்தையும் ட்ரை பண்ணால். பிரதீக் கொஞ்சம் பயப்படுவான், அதனால் அவன் மேக்ஸிமம் எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லை. சுற்றி வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான் அவன் வேலையாகவே வச்சிட்ருந்தான். அவன் ட்ரை பண்ணதுன்னு பார்த்தா இந்த ஒரு சில குதிரை சிலை அந்த மாதிரி சிலை மேலெலாம் ஏறி உக்காந்தான். மற்றபடி எந்த விளையாட்டும் விளையாடவே இல்லை. அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்தான், பயமாக இருக்குன்னு. அப்புறம் பிரதிஷா நல்லா தைரியமான பொண்ணு போல், நல்லா பயப்படாமல் விளையாடிட்டு இருந்துச்சு எல்லாத்துலேயும். அவங்க அப்பா பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். பிரதீக் அவ்வளோதான், அவனும் வீரமாக ஏறினான். ஆனால் அப்புறம் ஏறவே இல்லை, பயந்துட்டு அப்படியே பின்னாடியே இறங்கிட்டான். ஒரு காமெடிங்க. அப்புறம் ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க அப்பாவும் பொண்ணும். அப்புறம் என் பையன் மட்டும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். வாடா நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு நான் உட்கார வச்சு ஆடிட்டு இருந்தேன். இது ஒன்று தாங்க அவன் ட்ரை பண்ணது. நெக்ஸ்ட்டு சீசா மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் வாங்க நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போனோம். வீடியோ ஒழுங்காகவே எடுக்கல பசங்க, பட் இருந்தாலும் செம ஜாலியாக இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். விளையாடிலாம் முடிச்சுட்டு இந்த சிலைலாம் அங்கங்கே இருந்துச்சு. அந்த சிலைக்கிட்டெல்லாம் போயிட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பிரதிஷா தான் அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் நாங்கள் டைனோசர் சிலைக்கிட்ட போனோம். என் பசங்க 2 பேரும் டைனோசர் குட்டின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு போகிற இடத்துல எங்கே என்னை ஃபோட்டோவே எடுக்கலன்னு சொல்லிட்டு நானும் பிரதீக் கிருஷ் 3 பேரும் அந்த இந்த கட்டை மேலே உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே நைட்டாகவே ஆயிடுச்சுங்க. நிலாவே வந்துருச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.